Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம தண்ணியோட நற்குணங்கள் என்ன அப்படினு சொல்லி வந்து பார்த்திருந்தோம். அதுல வந்து பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க என்னால டெய்லி கண்டிப்பா வந்து எப்படி நான் 3 லிட்டர்ஸ் தண்ணி வந்து குடிப்பேன் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதனால நமக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்கலாமே அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோ. சோ இப்போ நம்ம டிலே பண்ணாம வீடியோக்குள்ள ஓடிரலாம். So tip number 1. First tip என்னன்னா நம்ம மைண்ட்ல வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து நமக்கு இருக்கணும். நம்ம மைண்ட்ல சொல்லிட்டே இருக்கணும் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மள வந்து ஒரு சிலர் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். லைக் திங்ஸ் டு டூ. இன்னைக்கு நம்ம நாளில் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து பிளான் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அப்படி நீங்கள் ஒரு பிளான் பண்ணுற பர்சனாக இருந்துச்சுன்னா அந்த திங்ஸ் டு டூவில் இதையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. டெய்லி வந்து நான் 3 லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஆட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இல்லை அப்படின்னா நியூவாக ரெஜிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்கும். நார்மல் வாலில் கூட ஸ்டிக் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் பேப்பரில் நீங்கள் வந்து இத்தனை லிட்டர் தண்ணியை குடிக்கணும், மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன்குள்ளே இவ்வளோ குடிக்கணும், ஈவினிங்குள்ளே இவ்வளோ குடிக்கணும், அந்த மாதிரி எழுதி ஸ்டிக்கி நோட்ஸை உங்கள் கண்ணில் தென்படுற இடம்லாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கும்போதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிச்சிருவீங்க. ஸோ இதுதான் டிப் நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா ரெடியூஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட். நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் குறைச்சணும். மெயினாக ரைஸு. இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ற ஒரு பர்சன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் டவுன் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த டைமில் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு குடிச்சிட்டே இருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு பசிக்கிற நேரம்லாம் தண்ணியை குடிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி வந்து கொஞ்சம் தெரியாது. ஸோ டிப் நம்பர் 3 என்னென்னா டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட பாடியில் இருக்கிற ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தாகம் எடுக்கும், ஏதாவது சாப்பிடணும் அப்படி இப்படின்லாம் தோணும். மெயினாக வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா தாகம் எடுக்கும். தாகம் எடுக்கிற டைமில் நல்லா வந்து தண்ணியை குடிங்க. அண்ட் மெயினாக வந்து இன்னொரு டிப் என்னென்னா தண்ணியை குடிக்கும்போது அப்படியே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தாகம் அடிதோ 1 லிட்டர் தண்ணி அப்படியே முழுசாக குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிக்கணும். அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடியில் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ எடுத்தோன்னே அப்படியே டக்குன்னு ஒரு லிட்டர் தண்ணி ஃபுல்லாக வந்து காலி பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் 4th டிப் என்ன அப்படின்னா உங்களோட வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு சியா சீட்ஸோ இல்லை வந்து ஜீரக தண்ணியாவோ அப்படி இல்லை அப்படின்னா லெமன் புதினா வந்து போட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி வாட்டரை வந்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காகவாவது கண்டிப்பாக குடிப்பீங்க. ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் சியா சீட்ஸ் ஒரு நாள் போடுங்க, இன்னொரு நாள் வந்து ஜீராவை போடுங்க, இன்னொரு நாள் வந்து லெமன் மின்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த தண்ணி பாட்டிலை காலி பண்ணிடணும் அப்படிங்கிறக்காகவாது அந்த தண்ணி பாட்டிலை காலி பண்ணிடுவீங்க. ஏன்னா அதெல்லாமே கொஞ்சம் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருப்போம் எல்லாத்தையும். ஸோ அதனாலயாவது நீங்கள் வந்து குடிச்சிருவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th டிப் என்ன அப்படின்னு பார்த்தா நான் வந்து அதை லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வந்து உங்கள் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஒரு 3 பாட்டில் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா ஒரு 3 பாட்டிலை வந்து மார்னிங்கே எந்திரிச்சு ஃபில் பண்ணிடுங்க. நைட்டுக்குள்ளே அந்த வாட்டர் பாட்டில் 3 வாட்டர் பாட்டிலையும் காலி பண்ணிடணும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து தென்படுற இடம்லாம் ஒரு 1/2 லிட்டர் கேன் இருந்துச்சுன்னா ஒரு 6 கேன் இருக்கும். ஹாலில் 2 கேன், கிச்சனில் 2 கேன், பெட்ரூமில் 2 கேன், அந்த மாதிரி 2 கேன் பார்க்குற இடத்துலலாம் வச்சுட்டிங்கன்னா அட்லீஸ்ட் பார்க்கும்போதெல்லாம் எடுத்து குடிச்சிருவீங்க. உங்கள் டார்கெட் என்ன அந்த ஃபில் பண்ணி வச்ச வாட்டர் பாட்டிலை அந்த நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து காலி பண்ணிடணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அட்ராக்டிவ் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு பார்க்குறக்கு எது அட்ராக்டிவாக தோணுதோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு பிளாக் கலர் வாட்டர் பாட்டில்லாம் காட்டியிருப்பேன். அதெல்லாம் நான் குடிக்கிறதுக்கு வாங்கணும்னு இல்லையா, அது பார்க்குறக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து சேம் அதே மாதிரி தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டிமார்ட்டில் 69 rupeesன்னு நினைக்கிறேன். பார்க்குற க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியே நான் வந்து வாங்கினேன். இது ஜஸ்ட் ஒரு பவுச்சு கிளாஸ் பாட்டில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அட்ராக்டிவாக இருக்கோ அதை வாங்கி வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பாட்டில் பார்க்கும்போதெல்லாம் அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நீங்கள் குடிப்பீங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு தாகம் எடுக்குது, நான் வந்து ஒரு 2 தண்ணி குடிச்சிக்கிறேன். அண்ட் இன்னொன்று
கண்டிப்பாக வந்து நம்ம குடிக்கும்போது வந்து அண்ணாந்து இப்படி குடிக்காமல் சிப் பண்ணி குடிக்கணும். சிப் பண்ணி குடிக்கிறது தான் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து நல்லது. கண்டிப்பாக எப்போ குடிக்கும்போதும் அண்ணாந்து கடன்னு எல்லா தண்ணியும் குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. அதுதான் வந்து உங்களோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் தரேன். கண்டிப்பாக வந்து அதை பாருங்கள். ஏன்னா அதில் வந்து வாட்டரோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அண்ட் அதுலேயே குட்டி குட்டி டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸ் பாருங்கள். நம்ம வந்து 3 days டீடாக்ஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து என் கூட நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கான ரெசிபீஸ்லாம் நீ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ வந்து எல்லாருமே சேர்ந்து அட்டடேயில் ஒரே நாளில் வந்து நம்ம வந்து சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் இதில் சேலஞ்சில் வந்து வரீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டயட்டிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படிங்கிற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி என்ன வந்து டேக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னை டேக் பண்ணும்போது யாரெல்லாம் அந்த ஸ்டோரிஸ் போடுறீங்களோ நான் உங்களை வந்து என்னோடய ஸ்டோரிஸில் வந்து மென்ஷன் பண்ணுவேன். நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். லெட்ஸ் மேக் எ ஹெல்தி லைஃப். அண்ட் உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் பெனி சைனிங். டாடா, பை பை.